சென்னை பூந்தமல்லியிலேருந்து நெமிலிச்சேரி போகிற வழியில் இருக்கக்கூடிய திருமணம் கிராமம். இந்த ஊர் சித்துக்காடுங்கிறத இந்த ஊரோட இப்போ பெயர். சித்தர்கள் நிறைய வாழ்ந்தனால இந்த ஊருக்கு இந்த பெயர். சுந்தரவல்லி தாயார் சமேத சுந்தரராஜ பெருமாள். அதே மாதிரி பக்கத்தில் சிவன் கோவிலும் இருக்குது. பாண்டிய நாட்டை ஆண்ட சுந்தர பாண்டிய மன்னனுடைய கனவுல நாராயண பெருமாள் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அந்த காலத்தில் 2 கோவிலுமே கட்டப்பட்டிருக்கு. சிவன் கோவில் இன்னொரு காணொலியில் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ரொம்ப பழைய காலத்து ஒரு அற்புதமான கோவில். 1000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் இந்த கோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இந்த கோவிலுடைய 2 முக்கியமான விஷயம். ஒன்று திருமலிசை ஆழ்வார் காலத்தில் திருமலிசை ஆழ்வார் இங்கே தவம் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், கருடக்கொடி சித்தர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் இந்த கோவில்லையே வாழ்ந்து முக்தி அடைஞ்சிருக்காரு. ஆனால் இந்த கோவில் சீக்கிரமாக ரெனோவேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப அருமையான கோவில். ஆண்டாள் சன்னதி, வழக்கமாக பெருமாள் கோவில் ஆண்டாள் சன்னதி நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஆண்டாள் சன்னதிக்கு எதிரில் இங்கே தான் அவர் அதிகமாக இருப்பாராமா, ஸ்டே பண்ணியிருப்பாராமா. இதுதான் அவருக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்ட தூண். இது மொபைலில் ரொம்ப கிளியராக தெரியல நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த தூண் அவருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இங்கே தான் அவர் அதிகமாக உட்காந்துருப்பார். ஸோ ஆண்டாள் சன்னதி வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் கருடக்கொடி சித்திரை நினச்சிக்கலாம். இவர் யாரும் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். கண் நோய்களை குணப்படுத்தின ஒரு மிகச்சிறந்த மருத்துவரும் கூட. ரொம்ப பெரிய மகான். இங்கேயே வாழ்ந்து முக்தி அடைஞ்சிருக்காரு அந்த மகான். ஸோ திருமலிசை ஆழ்வார் தவம் பண்ண காட்டில் இந்த இடமும் ஒன்று. அதாவது சித்தர்கள் காடு அப்படிங்கிறதா இந்த இடத்தோட பேர். அது இப்போ மறுபடி சித்துக்காடுன்னு பேர் வந்துருச்சு இந்த ஊருக்கு. ஸோ சென்னை பூந்தமல்லிக்கிட்ட இவ்வளோ அருமையான ஒரு கோவில். பூந்தமல்லியிலேருந்து ஒரு 15 நிமிஷத்துலலாம் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். பூந்தமல்லியில் அதிகபட்சம் நான் நங்கநல்லூர்லேருந்து வரேன். ஸோ நங்கநல்லூர்லேருந்து இந்த இடம் கிட்டத்தட்ட 28-30 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 மணி நேரம். இந்த கோவிலுடைய டைமிங் 10 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க மார்னிங். ஸோ சாட்டர்டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு 10:30 or 11 வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வரணுன்னா மார்னிங் மட்டும்தான் வர முடியும். ஈவினிங் 1 மணி நேரம் திறந்துக்கலாம். பட் இந்த ஏரியாலாம் ரொம்ப பிரபலம் இல்லாத ஏரியா. தெரியாது, இந்த கோவில் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில். ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோ அருமையான ஒரு கோவில் நம்ம சென்னையில் இருக்கிறது நம்ம பண்ண பெரிய பாக்கியம். 2 கோவில் இருக்குது. அந்த பக்கம் சிவன் கோவில் இருக்குது. நான் அடுத்த காணொலியில் சிவன் கோவிலையும் காமிக்கிறேன். ஸோ தவறாமல் இந்த கோவிலுக்கு வாங்க. இந்த கோவிலுடைய ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.